இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்று எலியேசரிடம் கூறினார். அப்போது எலியேசர், ஒருவேளை அந்த பெண் வராதே போனால் என்று ஆபிரகாம் கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்றார். நாமும் கோர்ட்டு கேஸ், இன்டர்வியூ, ஹாஸ்பிட்டல், லைசன்ஸ், ஸ்டடி, வேலை இப்படிப்பட்ட காரியத்தில் நம் தோல்வியை சந்தித்து கொண்டு இருப்போம். கர்த்தர் சொல்கிறார், இப்போதும் நமக்கு ஒரு தூதனை அனுப்பி பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலாளரை நேர்வழிப்படுத்துவார். திருமண காரியத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், ஒரு தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்வார். ஜெபம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தினதற்காக சோத்திரம். இவ்வளவு நாள் நாங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போவதற்காக சோத்திரம். எங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவதற்காக சோத்திரம். ஆமேன்.